ரங்கஜி கோவில் பார்த்தோம். அது பக்கத்துலேயே 2 நிமிஷம் கூட இல்லை. இந்த அடுத்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துக்கு பேர் ஞான குதடி அப்படின்னு பேர். இங்கே வந்து கோபிகளுக்கும் உத்தவருக்கும் சம்வாதம் நடந்த ஸ்தான். ஸோ பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு செவுத்தில் வந்து ஒரு செய்திக்கு இருக்காங்க. அங்கே உத்தவர் இருக்கார், ஒரு சுற்றி கோபிகள்லாம் இருக்காங்க. ஸோ உத்தவர் வந்து மதுராலேருந்து வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறார். அந்த மெசேஜை வந்து உத்தவர் வந்து கிருஷ்ண சாப்பிட கொடுக்குறாரு. அது கொடுத்த இடம் இந்த இடம். அதனால் இது ஞான குத்தடி அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு நம்ம உள்ளே போய் ஒரு தோட்டம் மாதிரி இருக்கு உள்ள, அதை போய் நம்ம பார்த்துட்டு அங்கே இதோடைய இன்னும் இந்த என்ன ஆக்சுவலாக நடந்தது அப்படின்றத உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ராம ஹரே. मैं यहाँ श्री धाम वृंदावन की परम पावन भूमि श्री ज्ञान गुदड़ी இந்த இடம் வந்து நம்ம உட்காந்துருக்கிற இடம் வந்து விருந்தாவன் தாமலே ரொம்ப பவித்திரமான இடம். ஞான குதடி भगवान की लीला स्थलियों में सबसे उच्चतम सबसे श्रेष्ठ ज्ञान गुदड़ी स्थान है. பகவானுடைய லீலைகள் ஸ்தானங்களில் ரொம்ப உயர்ந்த வசதியான லீலாஸ்தலம் ஞான குதடி. அங்கே தான் நம்ம இப்போது விருந்தாவன் தாமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். ज्ञान गुदड़ी इसे क्यों बोलते हैं? ஞான குதிரி அப்படின்னு இந்த இடத்த ஏன் சொல்கிறாங்க அப்படின்னாக்க, जहाँ ब्रह्म ज्ञानी श्री बृहस्पति जी के परम प्रिय शिष्य श्री उद्धव जी महाराज के ज्ञान को गोपियों के प्रेम के मार्ग से द्वारा उसको गूदड़ी बनाया गया. गूदड़ी बोलते हैं एक बिछाने वाली वस्तु को जिस पर आप बैठे हैं. இங்கே ஏன் இது பரமஸ்தானம் அப்படின்னு பார்த்தோன்னா, தேவகுரு பிரகஸ்பதியுடைய சிஷியனான ஸ்ரீ உத்தவ்ஜி உடைய ஞானத்தை கோபிகள்லாம் ஒரு குதடி ஆக்கிட்டாங்க. குதடி அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னா, நம்ம உட்காந்துருக்கோம் இல்லையா, ஒரு கீழே ஒரு சின்ன ஒரு பில்லோ மேலே, ஒரு தலானி மேலே. ஸோ அது பேர் குதடின்னு பேர். அப்படின்னு நம்ம வீட்டில் இப்போது புது துணிலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். அவங்க சொல்வார், சொல்லலைன்னா அப்புறம் சொல்கிறேன். भगवान श्री आप बोलिए गुदरी माने क्या? श्री कृष्ण के परम मित्र हैं भगवान के उद्धव जी. உத்தவர் வந்து கிருஷ்ணருடைய கசின் பிரதர் மட்டுமல்ல, உத்தவர் உடைய அப்பா தேவபாகா. ஸோ அவருடைய பையன் உத்தவரும் கிருஷ்ணரும் கசின் பிரதர்ஸ். பிளட் ரீதியாக பார்த்தாக்க, ரத்த ரீதியாக பார்த்தாக்க. பட் அதை மட்டும் இல்லை, உறவு முறையில் பார்த்தா உத்தவர் பகவானுடைய பெரிய நண்பன், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். भगवान के निकट रहते हैं. तो भगवान ने विचार किया कि उद्धव जी ब्रह्म ज्ञानी हैं, इनको थोड़ा अभिमान का अंकुर इनके अंदर उत्पन्न हो रहा है कि मैं सबसे अधिक ज्ञानी हूँ. ஸோ பகவான் கிட்டே எப்பயுமே இருக்கிறதுனால உத்தவர் துவாரகாவில் பகவானுடைய நிழலை போல இருப்பார். मथुरा में पे उसके बाद द्वारका ना. हाँ, ये लीला हुआ था मथुरा में. எப்போ பகவான் மதுராவில் இருந்தாரோ அப்போ இந்த லீலை நடந்தது. பட் இருந்தாலும் பகவான் துவாரகா போனப்புறம் உத்தவர் அவர் எங்கே போனாலும் ஒரு நிழல் போல் இருப்பார். ஸோ ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால உத்தவருக்கு வந்து ஒரு துளி அளவுக்கு ஒரு கர்வம் வந்துருச்சான். இது பகவான் கண்டுபிடிச்சாராம், டிரெக்ட் பண்ணாராம். तो भगवान किसी का अभिमान नहीं छोड़ते. इसलिए उद्धव को यहाँ अनपढ़ अनभिज्ञ और जिन्होंने कभी विद्यालय नहीं देखा ऐसी गोपियों के बीच में भेजा. यहाँ गोपियों का समूह हर समय. ஒரு பெரிய பண்டிதர், ஸ்காலர். ஏன்னா அவர் பிரகஸ்பதிட்டேருந்து சாஸ்திரம் படிச்சிருக்கார், வேதம் படிச்சிருக்கார். அண்ட் ஸோ ஆனால் விருந்தாவில் இருக்கிற கோபிகளுக்கு படிப்பே கிடையாது, வேதம் படித்ததே இல்லை, குருகுலம் போனதே இல்லை. ஸோ அந்த படித்த அந்த பாண்டித்யம் உள்ள அந்த உத்தவரை வந்து விருந்தாவனில் கோபிகள் எப்பயுமே கூடி இருக்கக்கூடிய ஸ்தலி இது. ஸோ அங்கே வந்து உத்தவர் அமிச்சானா பகவான் மதுராலேருந்து. இங்கே வந்து கோபிகளுக்கு தத்துவ ஞானம் கொடுக்க வந்தாராம். அப்படின்னா நீங்கள் பரமாத்மாவில் தியானம் செய்யுங்க, பரமாத்மா எல்லாத்தையும் வியாபித்து இருக்கிறார். ஏன் கிருஷ்ணன் நினச்சி நீங்கள் வருத்தப்படுறீங்க? கிருஷ்ணர் தான் பரமாத்மா வடிவத்தில் எல்லா இடத்தையும் இருக்காரு
அப்போ கிருஷ்ணர்கிட்டேருந்து உங்களுக்கு ஏன் பிரிவு இருக்கணும், பிரிவு இருக்கக்கூடாது அப்படின்னு தத்துவ ஞானத்தை ஃபிலாசபியை கொடுக்கறதுக்காக இங்கே வந்தார். गोपियाँ कहने लगी, अरे उद्धव, तुम जिस ब्रह्म की बात कर रहे हो उस ब्रह्म को हम नहीं जानती और हम तो केवल श्री कृष्ण को जानते हैं. நீங்கள் பிரம்மனை பற்றி பரமாத்மா பற்றி எல்லாத்தையும் வியாபித்து இருக்கிறார், ஒரு உள்ளேயும் இருக்கார் புறத்துலையும் இருக்கார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் கோபிகளாக சொன்ன உத்தவ்ஜி, எங்களுக்கு வந்து பிரம்மனை பற்றி தெரியாது, பரமாத்மா பற்றி தெரியாது, ஒருத்தரை பற்றி தான் தெரியும், எங்களுக்கு கிருஷ்ணரை பற்றி தான் தெரியும், வேறு யாரை பற்றியும் தெரியாது அப்படின்னு அடித்து சொல்லிட்டாங்களாம். तो यहाँ गोपियों ने उद्धव को जैसे भगवान श्री कृष्ण का उन्होंने संदेश सुना तो अत्यंत प्रसन्न हुई और जैसा प्रेम भगवान श्री कृष्ण से करती हैं उस प्रेम का परिचय देने के लिए गोपियों ने कहा कि उद्धव, तुम जिन कृष्ण को मथुरा में छोड़ करके आए हो, हम उन्हीं कृष्ण का तुम्हें अपने प्रेम के वशीभूत होकर के यहाँ दर्शन करा सकती हैं. जिस कृष्ण को तुम वहाँ छोड़ करके आए हो वो कृष्ण हमेशा हमारे साथ रहते हैं, तो हम कैसे उस कृष्ण को छोड़ करके तुम्हारे ब्रह्म के पीछे दौड़ें. ஸோ கிருஷ்ணர் எப்பயுமே எங்கள் உள்ளத்தில் இருக்கார், ஒரு ஒரு அணுக்குள்ளையும் உடம்புல இருக்கக்கூடிய ஒரு அணுலையும் கிருஷ்ணர் இருக்கார். அப்போது நீங்கள் சொல்கிறீங்க ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மா மேலே தியானம் செய்யுங்க, உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மா மேலே தியானம் செய்யுங்க நீங்கள் சொல்கிறீங்க. பட் ஆனால் எங்கள் உள்ளம் எங்கள்கிட்ட இல்லையே, எங்கள் உள்ளத்தை கிருஷ்ணர் பறிச்சுன்னு போயிட்டாரு. அப்போ எப்படி நாங்கள் பரமாத்மாவில் தியானம் செய்ய முடியும்? எங்கள் மனசு, எங்கள் உள்ளம், எங்கள் ஹார்ட் இங்கே இருந்தால் தானே நாங்கள் அந்த பரமாத்மாவில் தியானம் செய்ய முடியும். பட் அந்த ஹார்ட் எங்கள்கிட்ட இல்லையே. அப்படி இல்லாத போது கிருஷ்ணர் அதை எடுத்துன்னு போயிட்டார். அவர்கிட்ட தான் உடல் உண்டி தான் அங்கே இருக்குது, உள்ள அங்கே இருக்குது. அப்போ எப்படி எங்களால் தியானம் செய்ய முடியும்? ஆனால் மதுராவில் நீங்கள் கிருஷ்ணர் விட்டு வந்திருக்கீங்க ரொம்ப தூரத்தில், எங்களுக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் மேலே அதீத பாசம் இருக்குது, எங்கள் கூடயே அவர் இருந்துகிட்டே இருக்கார், அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை அப்படின்னு சொன்னால். ஸோ அப்படி கிருஷ்ணரே எங்கள் பக்கத்தில் இருக்கும்போது உங்கள் பிரம்மனை பற்றி பரமாத்மா பற்றி எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ட்டாங்களாம். बोले उद्धव के हमको कराओ दर्शन, कैसे कराती हो तुम? तो भगवान श्री कृष्ण की प्रेरणा श्री गोपियों को हुई. तो गोपियों ने कहा कि उद्धव, अगर तुम श्री कृष्ण का दर्शन यहाँ करना चाहते हो तो हमारी किशोरी राधा रानी के चरणों की तरफ दृष्टि डालो. ஸோ உத்தவர்கிட்ட சொன்னாராம், உத்தவர்கிட்ட கோபிகளாக சக்கிகள்லாம் சொன்னாங்க, இப்போ மதுராவில் இருக்கார் கிருஷ்ணர், நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் இந்த இடத்துல இதே டைம் உடனே நீங்கள் பார்க்கணுன்னா கிருஷ்ணரை பார்க்கலாம், கிருஷ்ணருக்கு தர்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த கிருஷ்ணர் அங்கே பாருங்கள், ஸ்ரீமதி ராதாராணுடைய பாதங்களில் இருக்கார் கிருஷ்ணர், வேணா நான் உங்களுக்கு தர்ஷன் காமிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களாம் உத்தவர்கிட்ட. गोपियों ने चरण में दर्शन करने के लिए क्यों कहा? कि चरण में दर्शन करने से आदमी का मस्तक नीचे को झुकेगा, तब चरण का दर्शन होगा. சரி, அவங்க ஏன் வந்து இந்த கோபிகள்லாம் ராதாராணியுடைய சரணத்தில் கிருஷ்ணருடைய தரிசனம் பண்ணுன்னு சொன்னாங்க அப்படின்னாக்க, ஒருத்தருடைய சரணத்தில் வந்து நம்ம ஒருத்தரை பார்க்கணும் அப்படின்னா அவங்க தலை சிரஸ் அங்கே அந்த சரணத்து பக்கத்தில் படிஞ்சிருந்தால் தானே நம்ம பார்க்க முடியும், இல்லைன்னா எப்படி ஒரு தலையை வந்து இன்னொருத்தர் காலில் பார்க்க முடியும்? तो उद्धव ने जैसे ही किशोरी राधा रानी के चरणों में दृष्टि डाली तो जिस कृष्ण को वहाँ मथुरा में छोड़ करके आए हैं वही कृष्ण किशोरी राधा रानी के चरणों में दर्शन दे रहे हैं. ஸோ அப்போது கிஷோரி ராதாராணியுடைய தாமரை திருவடியில் திரும்பி பார்க்குறார் உத்தவர். பார்த்தோன்னே எந்த கிருஷ்ணர் மதுராவை விட்டு வந்தாரோ அதே கிருஷ்ணனுடைய தர்ஷன் அவருக்கு ராதாராணியுடைய பாதங்களில் கிடைக்கிறது. अब उद्धव को जब दर्शन होने लगा तो उद्धव गोपियों से शर्मिंदा होने लगे. शर्मिंदा होने के साथ साथ जब कोई प्राणी शर्मिंदा होता है किसी से तो दृष्टि नहीं मिला पाता, तो अब उद्धव इधर उधर ताकने लगे. तो चारों तरफ गोपियाँ विराजमान थीं. ஸோ உத்தவருக்கு பிரம்மஞானம் கொடுக்க வந்தார், கன்வின்ஸ் பண்ணிடலான்னு நினச்சார். பட் இப்போ வந்து ராதாராணியுடைய சரணங்களில் கிருஷ்ண தர்ஷன் கிடைச்சோன்னே அவருக்கு வெக்கமாகிடுதான். இட் பிகேம் அஷேம்ட். ஸோ கோபிகளோட நேருக்கு நேர் கண்ணு கொடுத்து பார்க்க முடியலையா. அதனால் கோபிகள்லாம் சூழ்ந்து இருக்காங்க, இங்கே எங்கே பார்க்குறானா, இப்படி பார்க்குறான், இப்படி பார்க்குறானா. ஏன்னா கோபிகள்லாம் பிரேமத்தின் ஒரு பாடத்தை கற்பிச்சிட்டாங்களாம் உத்தவருக்கு. தி தாட் இம் எ லெசன். तो जितनी गोपियाँ बैठी हैं हर गोपी के साथ श्री कृष्ण क्रीड़ा कर रहे हैं, हर गोपी के साथ श्री कृष्ण का दर्शन होने लगा उद्धव जी को. ஸோ அப்போ உத்தவர் பார்க்குறாரா, ஒரு கோபியாக பார்க்குறா, ஒரு கோபியை பார்த்து கிருஷ்ணர் இருக்காராம், கிருஷ்ணன் அந்த கோபிகிட்ட சிரித்து பேசிகிட்டு இருக்காராம், லீலை பண்ணிட்டு இருக்காராம். எல்லா கோபியோட கிருஷ்ணருங்க
இருக்காராம். இதே இடத்துல நம்ம இப்போ உட்காந்துருக்கிற இடத்துல ஞான तो गोपियों के साथ जब भगवान का दर्शन होने लगा तो उद्धव अत्यंत शर्मिंदा हुए, तो यहाँ की भूमि को कुरेदने लगे, ऐसे करके धरती को कुरेदने लगे। अपने उद्धव यहाँ लेग्स के साथ, हाँ, ओके, तो उसको कुरेदने लगे तो भगवान ஸோ அவர் எல்லா இடத்துலையும் கிருஷ்ணரை கோபிகளோட பார்த்தோன்னே அவருக்கு வெக்கமானோடனே தன் காலால் அந்த பூமியை அப்படி தோண்ட ஆரம்பிச்சாதான். அப்படி நான் ரொம்ப ஷையாக இருக்கேன், என்ன பண்ணுன்னு தெரில, ஒரு மாதிரி எம்பாரஸ்டாக இருக்குது. ஸோ நம்ம சம்டைம்ஸ் தர்ம சங்கடமாக இருந்தால் என்ன பண்ணணும் தெரியாது, பல்ல நகத்தை கடிப்போம், இது பண்ணுவோம் அது பண்ணும், டென்ஷன் ஆகிட்டார் அவர். ஸோ அதனால் கீழே பார்த்துட்டு இருக்கார், பூமியை பார்க்குறார், காலால் இப்படி பூமியை இப்படி தேய்ச்சிட்டே இருக்கார், நகத்தினால தேய்ச்சிட்டே இருக்காராம். तो यहाँ जो आप रज देख रहे हैं, ये जो यहाँ की धूली है, इसको जब उद्धव जी ऐसे ऐसे देखने लगे तो यहाँ हर रज के कण में राधा कृष्ण का दर्शन उनको होने लगा। यहाँ की रज को आप नज़र करके देखेंगे तो यहाँ दो कण नज़र आते हैं, एक सफ़ेद और एक काला। तो यही राधा कृष्ण का दर्शन है। जो काला कण है वही श्री कृष्ण है और जो सफ़ेद कण है वही श्री किशोरी राधा रानी है। यहाँ रज के हर कण में राधा कृष्ण का दर्शन उद्धव जी को हुआ। ஸோ அவர் கீழே பூமியை தலை தொங்க போட்டார், கீழே பார்க்குறார். கீழே பார்த்தா அந்த ரஜ் அந்த தூசியில் ராதாகிருஷ்ண தர்ஷன் கிடைக்கிறது. ஒரு அணுலையும் இந்த பூமியில் எல்லா இடத்துலையும் ராதாகிருஷ்ண தர்ஷன் கிடைக்கிறது. அண்ட் அதனால தான் இந்த ரஜ் இந்த பூமியோடைய அந்த தூசியை நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கு ரெண்டு கலர் தெரியும். ஒன்று கருப்பு நிறம், ஒன்று சிவப்பு நிறம். கருப்பு அந்த தூசி கிருஷ்ணர் குறிக்கிறது, கிருஷ்ணர் அந்த வெள்ளை சிவப்பு நிறத்தக்கூடிய அந்த தூசி ராதாராணியை குறிக்கிறது. ஏன்னா எங்கே மேலே பார்க்குற ராதாகிருஷ்ணன், கீழே பார்க்குற ராதாகிருஷ்ணன், கோபிகளை பார்க்குற ராதாகிருஷ்ணர், ஒன்றுமே புரியல அவருக்கு, தலை சுற்றுறது அவருக்கு. ऐसी स्थिति को जब देखा तो यहाँ 3 दिन की कह करके उद्धव जी आए थे, लेकिन गोपियों के प्रेम का दर्शन करते करते उनको 6 महीने व्यतीत हो गया और उद्धव जी को पता ही नहीं चला कि मुझे कितना समय यहाँ हो गया। ஸோ அவர் 3 நாள் ஆக்சுவலாக விருந்தாவன் வந்து விசிட் பண்ணிட்டு போகணுன்னு வந்திருக்கார். பட் அந்த கோபியோடைய பிரேமத்தை பார்த்தோன்னே ஒரு நேரம் போகிறதே தெரியல. அப்படி இப்படி பார்த்தா 6 மாதம் ஆயிடுச்சு. அந்த பிரேமத்துடைய அதிசயம், அதோடைய அதில் இருக்கக்கூடிய அந்த மாதுரியம், அதில் இருக்கக்கூடிய அந்த மேன்மை, அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்வீட்னஸ், இதில் மதிமயங்கி அவர் காலம் போகிறதே தெரியல. அப்புறம் பார்த்தா வாட்ஸ்அப் பார்க்குறாரு, 6 மாதம் ஆயிடுச்சு. तो जब यहाँ से गोपियों का संदेश लेकर के 6 महीने के बाद उद्धव जी पुनः मथुरा जब ठाकुर जी के पास, कृष्ण जी के पास पहुँचे, तो जिस वेशभूषा में वहाँ से यहाँ आए थे, मथुरा से वृंदावन आए थे, उस भेष को भूल गए उद्धव और यहाँ से गोपी स्वरूप धारण करके गए। भगवान ने यहाँ की कुशलता पूछी गोपियों की, तो उद्धव कहने लगे कि हे श्री कृष्ण, अब जितनी गोपियाँ तुम्हारी ब्रज में थीं उनमें एक गोपी की संख्या और बढ़ गई है। ஸோ அப்போது 6 மாதம் கழிச்சு போகிறார். உத்தவர் வந்தது வேஷம் தோற்றம் மதுராலேருந்து இங்கே வந்திருக்கார். மதுராவில் ஆக்சுவலாக கிருஷ்ணர் கம்சனை வதம் பண்ணிவிட்டு குருகுலம் போவார், அவந்தி பூரா. அங்கே போய் சாந்திப்பினி முன்னிட்டு 64 நாளைக்கு வேதத்துடைய 64 கலைகள்லாம் கற்றுப்பார் கிருஷ்ண பலராம். திருப்பி ஒருவர் வந்தோடனே அவர் கோபியை பற்றி நினைப்பார், நம்ம விட்டுட்டு வந்துட்டோமே, திருப்பி வரோன்னு சொன்னோமே, அனுப்பலையே, சரி உத்தவர் அனுப்பலாம், சந்தேஷ் மெசேஜ் கொடுத்து அனுப்பலாம், ஆக்சுவலாக அனுப்புகிறார். அப்போது உத்தவர் வந்த தோற்றம் வேறு. இங்கே 6 மாதம் இருந்துட்டு அவர் திருப்பியும் கிருஷ்ணர்கிட்ட போகும்போது அவர் சொரூபமே மாறிட்டான், கோபி மாதிரி மாறிட்டாராம். ஸோ அப்போ கேட்குறாரு கிருஷ்ணர், கோபிகள்லாம் எப்படி இருக்காங்க உத்தவா அப்படின்னு சொன்னோன்னு அவர் சொல்கிறாராம், கோபிகள்லாம் நல்லா தான் இருக்காங்க, ஆனால் கோபிகளோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கோ அந்த எண்ணிக்கை இன்னும் 1 ஜாஸ்தி ஆகிடுது அப்படின்றாராம். அதான் நான் அப்படின்றாராம், இன்னும் ஒரு கோபி இப்போ சேர்ந்துட்டாங்க वृंदावन अभी चल रहा। भगवान कहने लगे उद्धव वो कौन सी गोपी है जो हमारी नई गोपी हुई है? कि प्रभु वो है तुम्हारी उद्धव गोपी। ஸோ அப்போது பகவான் கேட்டாராம், அது யார், எப்படி இன்னொரு கோபி இன்றைக்கி ஜாஸ்தியாக இருக்குது, அது புது கோபி யார் அப்படின்னு பகவான் கேட்குறாராம். விளையாட்டாக கேட்குறாரு சிரிச்சுட்டு. அப்போது உத்தவர் சொல்கிறாராம், அந்த கோபி வேறு யாரும் இல்லை, கோபி உத்தவ ஜி கோபி அப்படின்னு சொல்லி தண்ணியை காட்டுறாராம். इसलिए इस जगह का नाम बोला जाता है गोपी उद्धव संवाद तीर्थ स्थल। அதனால இந்த இடத்துக்கு பேர் கோபி
உத்தவர், கோபிக்கும் கோபி உத்தவ சம்வாத் தீர்த்தஸ்தல் அப்படின்னா கோபிகளுக்கும் உத்தவருக்கும் நடந்த சம்வாதம் என்ற தீர்த்த இடம். இது வந்து தீர்த்த ஸ்தலம். இது வந்து சாதாரண ஒரு தோட்டம் இல்லை, சாதாரண இடம் கிடையாது. ஏன்னா உத்தவர் பகவானுடைய பெரிய பக்தர், பிரேம பக்தர், தாசிய பாவத்திற்குடைய பிரேம பக்தர். கோபிகள் கிருஷ்ணனுடைய உத்தவரோடைய பெரிய பக்தர்கள் மாதுரிய பாவத்தில். ஸோ இவ்வாறுடைய சம்வாதம் எப்படி இருந்திருக்கும், என்ன வைப்ரேஷன், என்ன அதிர்வுகள், என்ன ஸ்பிரிச்சுவல் ஆதிக்கம், எப்படி அப்படியே பிரேமம் எம்பெட் ஆகிருக்குங்க, அப்படி நிரம்பி அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகிருக்கும் இந்த இடத்துல. ஸோ அதனால தான் இது வந்து ரொம்ப உயர்ந்த ஸ்தானம். ரொம்ப என்ன சொல்ல முடியும், வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது, அவ்வளோதான். ये लीला तो भगवान श्री कृष्ण मथुरा विराज रहे थे उस समय की रही। अब आप सामने जो स्तंभ देख रहे हैं, कहाँ पर वो जो चरण पादुका है वहाँ देख सकते हैं, वो सामने जो चरण पादुका है उसका जो दर्शन आप कर रहे हैं, वहाँ जो विदुर और उद्धव जी का जो अभी आप चर्चा कर रहे थे। अच्छा உத்தவ் யா. ஸோ இங்கே ஒரு பின்னாடி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அப்புறம் போய் அதை ஃபோட்டோ எடுங்க. அதில் வந்து உத்தவ்ஜி, அக்ரூர்ஜி, சாரி விதுர்ஜின்னு போட்டிருக்கு, 2 ஃபோட்டோ போட்டிருக்கு. அங்கே சரணங்கள் இருக்குது இந்த பிளாட்ஃபார்மில். இந்த கோபிகளோடு நடந்த இந்த லீலை கிருஷ்ணர் மதுரா இருக்கும்போது, அதுக்கப்புறம் இன்னொரு லீலா நடந்திருக்கு, அதை பற்றி அவர் சொல்ல போகிறார் இதே இடத்துல. ये उस समय की है जिस समय भगवान श्री कृष्ण द्वारका में विराज रहे थे। அப்போ வந்து இன்னொரு லீலை எப்போ மதுரா விட்டுட்டு பகவான், நம்ம எல்லாருக்குமே தெரியும், பாகவத படிச்சிருக்கலான்னு தெரியும், இந்த ஜராசந்தன் அடிக்கடி தாக்குறதுனால, அப்புறம் காலயவனன் வந்து தாக்கத்தினால 2 பேரும் ஒரே சமயத்தை தாக்குறாங்க மதுராவை. ஸோ மதுராவாசிக்கு ஏதாவது ஆயிடும்னு சொல்லிட்டு பகவான் பயந்து என்ன பண்ணுறார், ஒரு ராத்திரியாக சமுத்திரத்து நடுவில் ஒரு கோட்டை கட்டுறார், ஓவர் நைட் கட்டுறார். கோட்டையை கட்டிட்டு ராத்திரி தூங்க போகிறாங்க மதுராவாசிகள். காத்தாலேருந்து பார்த்தா துவாரகாவில் இருக்காங்க. யோகமாயா உடனே அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அங்கே சின்ன குடிசை இருந்தவங்க, எளிமையாக இருந்தவங்க மதுராவில், அங்கே போய் பார்த்தா திடீர்னு பெரிய கட்டடங்கள், மாளிகைகள், அதில் உயர்ந்த வஸ்திரம் போட்டுருக்காங்க, பேலஸில் இருக்காங்க. கிருஷ்ணா இஸ் டிரான்ஸ்பர்ட் பிகாஸ் மதுராவில் காலி ஆயிடுச்சு. ஸோ அப்போ துவாரகாதீஷனார் பகவான். அப்போ பகவான் ராஜலீலா பண்ணுறார். ராஜாவா எப்படி ராமச்சந்திரா வந்து ராஜலீலா பண்ணாரோ அதோட சிறப்பான ராஜலீலா பண்ணுறார். ஸோ அந்த லீலையில் பகவான் துவாரகா இருக்கும்போது நடந்த இன்னொரு லீலை சம்மந்தப்பட்ட இடம் இது. செகண்ட் லீலா இன் தி சேம் பிளேஸ். भगवान श्री कृष्ण जिस समय द्वारका रह रहे थे और द्वारका में रहते अपनी लीला संभरण करके साकेत धाम जब चले गए, उस समय पुनः दोबारा से उद्धव जी यहाँ आए. ஸோ பகவான் அந்தர்தானம் हो गया ना उस समय. ஸோ பகவான் துவாரகாவிலேருந்து அவருடைய லீலைகளாக முடிச்சுட்டு அங்கேருந்து புறப்பட்டு பிரபாசா போகிறார். பிரபாசா வந்து மறைஞ்சிடுறார். நம்ம அந்த இடத்துக்கு போயிருக்கோம். பிரபாசாவில் பகவான் ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டு இருப்பார். அப்போது ஜரான்ற ஒரு வேடன் வந்து ஒரு அம்பு விட்டு அவர் காலில் பட்டு ஏதோ ஒரு ரணம் வந்து அவர் மறைகிற மாதிரி ஒரு நரலீலா பண்ணுவார். ஸோ அவர் மறைஞ்சப்புறம் உத்தவர் அங்கே இருக்கார். அவர் மறையும் போது உத்தவர் இருக்கார். உத்தவருக்கு சில ரகசியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறார். அங்கே மைத்ரேயர் இருக்கார். பகவான் மறையும்போது 2 பேர் தான் இருந்தாங்க, உத்தவரும் மைத்ரேயர். அப்போ ஜரா என்ற வேடன் இருந்தார். ஸோ ஜரா பயந்துருவார். ஐயோ நம்ம அம்பு விட்டதுனால பகவானுக்கு ஏதாவது அடிபட்டு பகவான் கிருஷ்ணர் போகிறாரோ அப்படின்னு சொன்னோன்னே கிருஷ்ணர் சொல்கிறார், இது இல்லை, இது என்னுடைய சங்கல்பம், இது ஒரு நர லீலா தான், ஒரு லீலா தான் அப்படின்னு சொல்கிறார். இது பேர் மௌஷல லீலான்னு பேர். பகவான் மறையிற லீலைக்கு பேர் மௌஷல லீலா. அப்போ உத்தவர் அதுக்கப்புறம் புறப்பட்டு பகவான் சொல்லுவார் அவர்கிட்ட, நான் ஒரு ரகசியமான ஒரு சில விஷயம் உனக்கு சொல்கிறேன், இது நேர பத்ரிகாசிரமம் போ. பத்ரிகாசிரமத்தில் நிறைய ரிஷிகள் இருக்காங்க, நிறைய ரிஷிகள்லாம் இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் நான் மறைந்த விஷயத்தை பற்றி, ரகசியமான விஷயத்தை பற்றி சொல்லு அப்படின்னு அனுப்புவார். அப்போ உத்தவர் அங்கேருந்து द्वारका கிளம்பி பத்ரிகாசிரமம் போகிறார். அப்போ இங்கே ஒரு வாட்டி வரார், உத்தவர் வரார். यहाँ उद्धव इसीलिए आए थे कि मैत्री ऋषि और उद्धव जी 2 ही भगवान के उस समय पास में थे, लेकिन भगवान जिस समय साकेत जा रहे थे तो उनको एक पश्चाताप हो रहा था। क्या कि मेरे जितने भी भक्त हुए हैं इस दुनिया में, सबको मैंने कुछ ना कुछ दिया, किसी को मुक्ति दी, किसी को भक्ति दी, किसी को शक्ति दी, लेकिन एक भक्त मेरा ऐसा है जिसे मैंने कभी कुछ नहीं दिया, वो है विदुर. ஸோ பகவான் நம்ம பார்த்த மாதிரி பிரபாசாவில் மறையிறார். ஸோ பிரபாசத்தில் மறைஞ்ச போது 2 பேர் தான் இருக்கா, மைத்ரேயர், உத்தவர். ஸோ பகவான் ஒரு மறையும் போது வருத்தமாக ஒரு ரிக்ரெட், என்னென்ன வருத்தப்படுறார், இந்த உலகத்தில் அவதாரம் பண்ணும்போது எல்லாருக்கும், எல்லா பக்தர்களுக்கும்
என்னென்ன கேட்டாங்களோ கொடுத்துட்டேன். சில பேர் முக்தி கேட்டாங்க கொடுத்துட்டேன், சில பேர் பிரேமம் கேட்டாங்க கொடுத்துட்டேன், சில பேர் செல்வம் கேட்டாங்க கொடுத்துட்டேன், சில பேர் சொர்க்கம் கேட்டாங்க கொடுத்துட்டேன், என்ன வேணால் கொடுத்துட்டேன். ஆனால் ஒரே ஒரு பக்தனை மட்டும் ஒன்றுமே கொடுக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டாராம். அந்த பக்தர் பேர் தான் விதுரர். उस समय विदुर जी यहाँ वृंदावन में भ्रमण करते हुए यहाँ विराजमान थे. ஸோ விதுரர் க்ஷேத்ராடனம் பண்ணிவிட்டு பிருந்தாவன்லாம் சுற்றிட்டு, அவர் ஆக்சுவலாக அந்த மகாபாரத யுத்தம் ஆரம்பிக்கும் போது அதில் கலந்துக்கிறது இல்லை. அவர் அஸ்தினாபுரத்துலேருந்து புறப்பட்டு போகிறார். மகாபாரதம் படிச்சுன்னா தெரியும். அஸ்தினாபுரத்துலேருந்து புறப்பட்டு போகிறார். ஏன்னா விதுரர் சொல்கிறத கேட்கல திருதராஷ்டிரன் கோவிச்சுன்னு போகிறார். அப்போ போகும்போது என்ன பண்ணுறார், விதுரருக்கு பஞ்சபாண்டவர் ரொம்ப பிடிக்கும், கிருஷ்ணர் பகவானும் தெரியும். ஸோ தன்னுடைய அம்பியும் வில்லியும் அஸ்தினாபுரத்துடைய துவாரத்தில் விட்டு போகிறாராம். ஏன்னா அப்போது கௌரவில் நினைக்கக்கூடாது, ஒருவேளை இவர் சைடு மாறிட்டாரோ, சேம் சைடு கோல் போடுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு, பாண்டவர் பக்கம் போகிறாரோ அப்படின்னு நினைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நான் எந்த பக்கம் போகல தீர்த்தஸ்தலம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பையும் வில்லையும் வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறார். தீர்த்தஸ்தலம் முடிஞ்சுட்டு மகாபாரதம் யுத்தம் முடிஞ்சுட்டு அவர் இங்கே பிருந்தாவனில் யாத்திரை பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வர்றார். यहाँ विदुर जी से मिलकर के उद्धव जी को, और यहाँ उद्धव जी ने बताया कि विदुर जी आप यहाँ से मैत्रेय ऋषि जी के पास जाएं, क्योंकि भगवान अपना अंतिम उपदेश आपके लिए मैत्रेय जी को दे करके गए हैं. आप मैत्रेय जी ऋषि के पास जा करके और उनसे भगवान का ज्ञान प्राप्त करें, भगवान क्या कह करके गए हैं आपके लिए. तो यहाँ से मैत्रेय जी के पास विदुर जी पहुँचे. उद्धव जी यहाँ ब्रज में भ्रमण करते रहे. यहाँ ब्रज में लताओं के स्वरूप में श्री उद्धव जी विराजमान आज भी हैं. आप जो ये लताएं देख रहे हो ये सब उद्धव स्वरूप हैं. सो नहीं, बट उद्धव जी और विदुर जी का कुछ संवाद यहाँ हुआ था. इतना ही संवाद हुआ कि यहाँ मैत्रेय उद्धव जी से विदुर जी ने पूछा कि उद्धव जी आप भगवान श्री कृष्ण के निकट रहते हो, उनका संदेश हमें सुनाओ. वो कुशल से तो हैं, द्वारकावासी सब खुशी तो हैं. तो भगवान के साकेत धाम की चर्चा उद्धव जी कहने का प्रयास करते हैं, लेकिन विकल हो जाते हैं. उद्धव के आँखों से आंसू बहने लगे. तो विदुर जी बोले कि उद्धव अवश्य ही कोई न कोई कारण है जिसके कारण तुम्हारी आँखों से अश्रुपात हो रहा है. तो उद्धव जी बोले कि अब विदुर जी क्या बताऊं, जो कुछ होना था वो सब हो गया. भगवान तो अब इस दुनिया को छोड़ करके अपने निज धाम में पहुंच गए हैं और आपके लिए अंतिम उपदेश मैत्रेय ऋषि जी को बता करके गए हैं. सो आप वहाँ जाएं. ஸோ உத்தவரும் இங்கே பிருந்தாவன யாத்திரை பண்ணியிருக்கார். அப்போது விதுரர் இங்கே சந்திக்கிறார். அதான் அந்த நினைவு சின்னமாக இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டிருக்காங்க, அவங்களுடைய பிக்சர் போட்டிருக்காங்க. वो चरण किसका है उस चरण? ये उद्धव जी का ही प्रतीक है. அந்த சரணம் அங்கே பார்க்குறீங்க. உத்தவஜி இங்கே வந்திருக்கார் அப்படின்றது ஒரு பிரதீகம், அது அவருடைய ஒரு பிரதிநிதி. ஸோ அந்த சம்வாதத்தில் உத்தவர், ஏன்னா பகவான்கிட்டேருந்து வர்றார் உத்தவர், பகவான் மறைஞ்சிடுறார். ஸோ விதுரர் உத்தவரை பார்க்குற இந்த இடத்துல கேட்குறார், துவாரகால் எல்லாம் நல்லா இருக்காளா, பகவான் எல்லாம் நல்லா இருக்காளா. ஏன்னா அவருக்கு தெரியாது பகவான் மறைஞ்சிட்டார், எது வம்சம் அழிந்து விட்டது தெரியாது. ஸோ கேட்குறார், எல்லாம் நல்லா இருக்காரா அப்படி விதுரர் கேட்குறார். அப்போ திடீர்னு கண்லேருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிக்கிறது. இதில் இல்லை உத்தவருடைய கண்ணிலேருந்து தண்ணி நீராக அப்படியே கொட்டுறது. அப்போ கேட்குறாரு, ஏன் நீங்கள் அழறீங்க அப்படின்னு விதுரர் கேட்குறார். அப்போ அவர் சொல்கிறார், இல்லை பகவான் மறைஞ்சிட்டார், என்னால் அப்புறம் சொல்ல முடியும், தொண்டை அடைக்கிறது, பேச முடியல, ரொம்ப கஷ்டப்படுறார். இருந்தாலும் உங்களுக்காக ஆக்சுவலாக பகவான் மறையும் போது ஒரே ஒரு டியூட்டி பற்றி தான் நினச்சாராம், விதுரரை பற்றி நினச்சாராம் அப்படின்னு உத்தவர் சொல்கிறார். இது மாதிரி நானும் மைத்திரை மட்டும்தான் இருந்தேன், ஆனால் பகவான் வேறு யாரையும் நினைக்கல, மறைக்கிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி தான் நினச்சார் அப்படின்னு சொன்ன விதுரர் கதை அழறான். பகவான் என்னை பற்றி நினச்சாரான், அவ்வளோ கருணை, இத்தனை பெரிய பக்தர்கள் இருக்காங்க, என்னை பற்றி நினைக்கிறான், நான் ஒன்றுமே இல்லை, சாதாரண மனுஷன் ஆச்சு அப்படின்னு சொல்லி அழறார். உத்தவர் சொல்கிறாராம், பகவான் உங்களுக்காக ஒரு இதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியல, நீங்கள் மைத்திரையிட போய் பார்த்துக்கோங்க, மைத்திரையிட்ட ஏதோ ரகசியமாக உங்களை பற்றி ஏதோ உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு மெசேஜ் கொடுத்துருக்கார், அது ஒரு காரணம். இன்னொரு காரணம், உத்தவருக்கு என்ன நினச்சாராம், இது பாகத்தை போட்டிருக்கு. உத்தவர் வயசில் விதுரோட சின்னவர். ஸோ நான் எப்படி இவருக்கு உபதேசங்கள் சொல்ல முடியும், அது சரியா இல்லை, மைத்திரேயர் தான் சீனியர், ஸோ நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். ஸோ அதனால் இந்த இடத்துல அவள் 2 பேரும் பேசியிருக்கா, உத்தவரும் விதுரரும் பேசியிருக்கா. அதனால தான் அந்த பிளாட்ஃபார்ம் கட்டி அதை நினைவு சின்னமாக, இது எல்லாமே நடந்தது 5000 வருஷத்துக்கு முன்னாடி. இதெல்லாம் நேற்றுக்கு இன்றைக்கி நடக்கலை,
10 வருஷம் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாமே இந்த லீலைகள் எல்லாமே சொல்கிறது கிட்டத்தட்ட 5200 வருஷம் துவாபர யுகத்தில் நடந்த லீலைகள். அது நினைவு சின்னமாக தான் இந்த இடம் இருக்குது. ये तो रही ज्ञान गुदड़ी के नाम के कारण। इस ज्ञान गुदड़ी की अनेकों लीलाएं हैं। जिस दिन जगन्नाथपुरी में भगवान जगन्नाथ के रथ यात्रा का उत्सव होता है, उस दिन हमारे श्रीधाम वृंदावन के समस्त मंदिर, जो पुराने बड़े बड़े दिव्य मंदिर हैं, सभी मंदिरों के ठाकुर जी, सब ठाकुर अपने अपने रथों में बैठ करके बैंड बाजे के ढोल बाजे के साथ में इस ज्ञान गुदड़ी की परिक्रमा करने के लिए आते हैं। अब आप अंदाज़ा लगाइए कि हम और आप तो भगवान को प्रणाम करने के लिए भगवान के भवन में, भगवान के मंदिर में, भगवान के धाम में जाते हैं, और भगवान अगर कहीं प्रणाम करने के लिए, कहीं दर्शन करने के लिए, कहीं दंडवत करने के लिए जाएं, उस भूमि का कितना महत्व होगा। ஸோ அவர் என்ன சொல்கிறார், எப்போ ஜெகநாத்பூரில் ஜூலை மாதத்தில் நார்மலாக ஜெகநாத் ரத்த யாத்திரை நடக்கும். ஜெகநாத்துடைய தோன்றிய நாள் அன்றைக்கி ரத்த யாத்திரா பண்ணுவாங்க. அங்கே பூரியில் ஜெகநாத் ரத்த யாத்திரை நடக்கும்போது அதே நாள் பிருந்தாவனில் இருக்கக்கூடிய எல்லா பழமையான கோவில்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த கோவிலே இருக்கக்கூடிய கிருஷ்ணர் ரதத்தில் ஏறி இந்த இடத்துக்கு வருவாராம். ஞான குதிரைக்கு வந்து இந்த இடத்த பிரதட்சணமாக வருவாராம். அவர் என்ன சொல்கிறார், நம்மலாம் பகவானை தேடி கோவில் கோயிலாக போகிறோம், ஆனால் பகவான் அன்னைக்கு இந்த ஞான குதிரை என்ற இந்த இடத்த தேடி அவர் வரார். அவர் வந்து இங்கே இதை பிரதட்சணை பண்ண ஆசைப்படுறார், நமஸ்காரம் பண்ண ஆசைப்படுறார், சேவிக்கணும்னு ஆசைப்பட்டார்னா அப்படி எப்பேற்பட்ட இடமா இது இருக்கும். भगवान इसकी परिक्रमा क्यों करते हैं? आप इसका एक साधारण सा कारण यह है कि हमेशा हमारे वेद शास्त्र पुराण सभी कहते हैं कि भगवान भक्तों के पीछे चलते हैं। இந்த பகவான் ஏன் வந்து ஞான குதிரையை சேவிக்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கு ஒரு சாதாரண காரணம் இருக்குது. ஸோ வேதங்களில் சாஸ்திரங்கள் படிக்கும்போது நமக்கு நல்லா தெரிய வருது, பகவான் பக்தனுடைய அடிமை அப்படின்னு தெரிய வருது. इस भूमि में, इस स्थान में भगवान की परम भक्ता गोपियाँ विराजमान हैं, तो यहाँ इसलिए भगवान इसकी परिक्रमा करते हैं. ஏன் வந்து பகவான் இது பிரச்சனை வரான்னா, பகவானுடைய சிறந்த பக்தர்கள் பிரேமத்தில் பக்தியில் கோபிகள் தான். அதுலேயும் கோபிகளை சிறந்த பக்தை ஸ்ரீமதி ராதாராணி. ஸோ ஸ்ரீமதி ராதாராணி சக்கிகள் கோபிகள்லாம் இங்கே இருந்திருக்காங்க, இப்பயும் இருக்காங்க. அதனால் பகவான் வருஷம் அவாலை சேவிக்க வரார். ரெண்டாவது இன்னொரு பாயிண்ட் சொன்னார், மறந்துட்டேன். உத்தவர் பிருந்தாவனில் நிறைய இடத்துல செடி வடிவத்தில் கொடி வடிவத்தில் இருக்கார். ஸோ இவர் என்ன சொல்கிறார், இங்கே பார்க்கக்கூடிய எல்லா செடி கொடிகளும் உத்தவருடைய சுரூபந்தான். ஏன்னா கோபிகளுடைய பிரேமத்தை பார்த்தோன்னே அவர் என்ன ஆசைப்பட்டார்னா, எனக்கு ஒன்றுமே பக்தி இல்லை, துவாரகாவாசிகள்லாம் நினச்சிட்டாலாம் நான் கிருஷ்ணரை டெய்லியே பார்த்துட்டு இருக்கோம், பக்கத்துலேயே இருக்கோம், அதனால் எங்கள் பக்தர்கள் நாங்கள் உயர்ந்தவர்கள். கோபிகளோட பிரேமத்தை பார்த்தோன்னு, பக்தியை பார்த்தோன்னு கிருஷ்ண மேலே அவர் என்ன நினச்சாரா, நான் வந்து கோபிகளுடைய சரந்தூசிக்கு பல கோடி நமஸ்காரங்கள் செய்கிறேன் அப்படின்னாராம். அவர் கோபிகளுடைய திருவடிக்கு நான் நமஸ்காரம் செய்கிறேன்னு சொல்ல, கோபிகளுடைய திருவடியிலேருந்து வரக்கூடிய தூசிக்கு நான் நமஸ்காரம் செய்கிறேன். என் நமஸ்காரம் செய்யக்கூடிய தகுதி இல்லை, அந்தளவுக்கு உயர்ந்தவர்கள் அப்படி நமஸ்காரம் செய்கிற பாகவத்தை ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த கட்டங்கள்லாம். ஸோ அதனால் அவர் என்ன சொல்கிறார், அந்த தன் பக்தருக்கு பராதீனமாக ஆகிட்டார் பகவான். ஸோ கோபிகளுடைய பக்திக்கு அதீனமாகி இங்கே வந்து வருஷம் ஒரு வாட்டி அந்த கோபிகளே பகவானே வந்து பிரதட்சணை பண்ண போகிறார். ஸோ எப்பேற்பட்ட இடமா இருக்கும் இந்த ஞான गुदड़ी की जाए। इस ज्ञान गुदड़ी की जितनी महिमा गाई जाए उतनी कम है, क्योंकि जिस समय भगवान इसकी को प्रणाम करते हैं तो इस भूमि का वर्णन इस कलयुग का प्राणी तो क्या करेगा। शेष शारदा और नारद जी हमारे वेद पुराण सभी नेत कह करके रह जाते हैं, लेकिन वर्णन नहीं कर पाते. ஸோ இந்த இடத்துல வந்து பகவானே வந்து சேவிக்கிறார் அப்படின்னா இந்த இடத்த பற்றி நம்ம என்ன வார்த்தைகள் மூலிமா என்ன சொல்ல முடியும்? போராது. அத்தனை லீலைகள் நடந்திருக்கு, அத்தனை சிரேஷ்ட உயர்ந்த இடம் இது. அண்ட் அதனால் இந்த இடத்துடைய பெருமைகளை பற்றி அவர் இப்போ சொல்லியிருக்கார் நம்மளுக்கு. कुछ और बोलना चाहते हैं? कुछ अभी आरती का समय வந்துருது. ஸோ இதோட முடிச்சுக்கிறோம். रहती हैं, इसीलिए यह कलयुग है, तो कलयुग के कारण कलयुग में भगवान श्री राम और कृष्ण नारायण के भक्तों के रक्षक का भार पूरा हनुमान जी के ऊपर होता है. इसलिए यहाँ पंचमुखी हनुमान जी, पांचमुख आंजनेय,
विराजमान हैं गोपियों की रक्षा हेतु। जय श्री राधे। கோபிக்கு ரக்ஷா करने के लिए ஸோ கோபிகளை வந்து காப்பாற்றுறதுக்காக பகவான் இங்கே ஹனுமான் இங்கே விராஜ்மான், ஹனுமான் இங்கே தோன்றியிருக்கிறார். ஸோ ஹனுமான் தான் வந்து இந்த கோவிலுடைய மெயின் டெய்டி, ப்ரிசைடிங் டெய்டி. ஏன்னா அந்த கோபிகளுடைய ஸ்தானத்தை ரட்சிக்கிறதுக்காக கலியுகத்தில் அந்த கோபிகளை ரட்சிக்கிறதுக்காக ஹனுமான்ஜி பகவானுக்கு ஒரு சேவை செய்கிறார், ஒரு சேவையாக செய்கிறார். ஸோ ஹனுமானுடைய ஆர்த்தி இப்போ நடக்க போகிறது. ஸோ ஆர்த்தியை நம்ம சேவிக்கலாம். ஏன்னா நம்ம அந்த கரெக்டாக அந்த சமயத்தில் வந்திருக்கோம். அதை சேவிச்சுட்டு அப்புறம் நம்ம श्री हनुमान जी की जय, राम लक्ष्मण सीता हनुमान की, श्री राधा कृष्ण की, ज्ञान गुदड़ी की धाम की जय, वृंदावन धाम की। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। कृष्णा कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। जयो राधा कृष्ण जयो ललिता विशाखा, जयो राधा कृष्ण जयो ललिता विशाखा, जय राधा कृष्ण जय ललिता विशाखा, जय राधा कृष्ण जय ललिता विशाखा। जयो सीताराम जयो सीताराम, जयो सीताराम जयो सीताराम, जय सीताराम जय सीताराम, जय सीताराम जय सीताराम। இப்போ இந்த பஞ்சமுக அனுமான நம்ம அப்படி ஆர்த்தியை சேவிச்சிருந்தோம். ஸோ பஞ்சமுக ஆஞ்சநேயர் இங்கே இருக்கார், இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஸோ அவரை ஆர்த்தியை சேவிக்கிறதுக்கு பாக்கியம் நம்மளுக்கு கிடச்சிது இந்த ஞான குதடியில். குதடி அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன், ஸோ இந்த யாத்ரா அப்படின்னு என்ன அர்த்தம், இதுக்கு நம்ம இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது யாத்ரான்னு சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது ஒரு லீலாஸ்தலம் கோவிலை சேவிக்கும் போது நம்ம வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய சாதுகள்கிட்டேருந்து ஹரிகதா கேட்கணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சும்மா வந்துட்டு கை கூப்பிட்டு போகிறதுல ஓகே, பட் இங்கே இருந்து இருக்க சாதுக்கள், இங்கேயே வாழ்க்கையை ஃபுல்லாக அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய சாதுக்கள்கிட்டேருந்து இந்த இடத்துடைய கதைகள் அவங்க இருந்தாங்கன்னா நம்ம கதை கேட்டு அதை மனசில் ஏற்றிக்கணும். இல்லைன்னா the purpose of the யாத்ரா இஸ் நாட் ஃபுல்ஃபில்டு. இல்லைன்னா யாத்ரா பூர்ணமாகாது. நம்ம வரோம், சேவிக்கிறோம், பைசா போடுறோம், பிரதட்சணை பண்ணுறோம், அது நல்லது தான். அது தவிர இந்த இடத்துடைய சிறப்புகளை பற்றி சாதுஸ்டேருந்து கேட்கணும். சாது சங்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பிருந்தாவனம், மாயாபூர்வம் எங்கே போனாலும் சாதுக்குடைய சங்கம் இருக்கணும். அப்போ தான் பக்தியில் நம்ம முன்னேற முடியும். பஞ்சமுக நரசிம்மர் எதுக்காக இங்கே வந்திருக்கார், ஞான குதிரைக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நினைக்கலாம். அதுக்கு ரீசன் சொன்னார். குதிரை அப்படின்னாக்க நான் சொன்ன மாதிரி ஒரு கிழிஞ்ச நஞ்சு போன துணின்னு அர்த்தம். ஸோ தத்துவ ஞானம் உத்தவர் இங்கே கொடுக்க வந்தார் கோபிகளுக்கு. கோபிகள் என்ன பண்ணாங்க, அந்த தத்துவ ஞானம் உத்தவர் கொடுத்தது வந்து ஒரு கிழிந்த நஞ்சு போன துணி, குதடி அப்படின்னா ஒரு டோன் கிளாத் மாதிரி அதை அந்த ஞானத்தை கிழிச்சிட்டாங்களாம். அப்படியே
உத்தவருடைய தத்துவ ஞானத்தை அப்படி கிழிச்சுட்டாங்க. நம்ம எப்படி பழைய துணியை நம்ம கிழிச்சிருவோமோ, கிழிச்சு ஒட்டு போட்டு இன்னொரு இது ஒரு பஞ்சு மாதிரி எதாவது பண்ணுவோமோ, ஃபில்லோ பண்ணுவோம், அதை கிழிச்சுட்டாங்க தத்துவ ஞானத்தை. அவங்க பிரேமத்தினால கிழிச்சு என்ன பண்ணாங்களாம், அந்த ஞானத்தை கிழிச்சு அவர் மெசேஜ் கொண்டு வந்தாராம். அது கிருஷ்ணர் கொடுத்த மெசேஜ் அதை கிழிச்சு அப்படி யமுனையில் தூக்கி போட்டாங்களாம். அது அப்படியே மிதந்து போய் கங்கையில் போச்சான். கங்கையில் போய் பிரயாகுக்கு போச்சான். பிரயாக்லேயே சமுத்திரம் தெரிஞ்சு எங்கே போச்சுன்னே தெரியாதான். ஸோ எந்த இடத்துல உத்தவருடைய இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு வியாக்கியானம் கொடுக்குறாங்க. எந்த இடத்துல உத்தவருடைய தத்துவ ஞானத்தை கோபிகள்லாம் ஒரு பழைய துணி மாதிரி கிழிச்சாங்களோ அந்த இடத்துக்கு பேர் ஞான குதடி. ஞானம்னா உத்தவர் இங்கே கோபிகளுக்கு உடைய வருத்தத்தை போக்குறதுக்காக தத்துவ ஞானம் கொடுக்க வந்தார். அந்த ஞானத்தை குதடி ஆக்கிட்டாங்க. குதடினா அதை பழைய துணி மாதிரி கிழிச்சு அதை யமுனையில் தூக்கி எறிஞ்சிட்டாங்களாம் தன் பிரேமத்தினால. உங்கள் ஞானம் வேணாம் ஒன்று வேணாம் அப்படின்ட்டாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த இடத்துக்கு பேர் ஞான குதடி. ஸோ 2 லீலைகள், ஒன்று மதுராவில் பகவான் இருக்கும்போது நடந்த லீலை, அப்புறம் துவாரகாவிலேருந்து பகவான் மறைஞ்சு பகவான் சொன்னாரா உத்தவர்கிட்ட, நான் துவாரகாவில் மறைய போகிறேன் பிரபாசால் 7 நாளில் சமுத்திரம் துவாரகா மூடிடும் அப்படின்னு, இந்த கோட்டை கிட்ட அந்த மாளிகை இதில் எல்லாத்தையும் மூடிடும் அப்படின்னு சொல்லலாம். அதே 7ஆவது நாள் அங்கே மூடப்பட்டது. அங்கே ருக்மிணி வழிபட்ட துவாரகா கிருஷ்ணனுடைய விக்கிரகத்தை தான் வாயும் குருவும் சேர்ந்து எடுத்து போய் குருவாயூரில் ஸ்தாபனம் பண்ணுறாங்க. அப்போ சொல்கிறாராம் உத்தவர்கிட்ட, 7ஆவது நாள் சமுத்திரத்துலேருந்து உங்களுக்கு ஒரு விக்கிரகம் கிடைக்கும், ருக்மிணி வழிபட்ட என்னோடய விக்கிரகம் கிடைக்கும். அது யார் மூலிமா நீ அதை எங்கே ஸ்தாபனம் பண்ணுவோம் பண்ணிவிடு அப்படின்ட்டாராம். ஸோ உத்தவர் அதை எடுத்துகிட்டு போயிட்டு, உத்தவர் தான் நினைக்கிறேன், எடுத்துகிட்டு போய் வாயுட்டையும் குருவிட்டும் வாயுட்டும் கொடுக்குறா. அவள் தேடிகிட்டே போகிறா. அப்புறம் அந்த குருவாயூர் பக்கம் போனோடனே அங்கே ஒரு சிவபெருமான் கோவில் இருக்குது, இப்போ கூட இருக்குது. இந்த சிவபெருமான் கோவில் இருக்கிற இடத்துல அழகாக இருக்குது, அந்த காடுகள் ரொம்ப இருக்கா. இப்போ சிவபெருமானை கேட்குறாங்க, நாங்கள் எங்கள் குருவாயூர் பகவானை பிரதிஷ்டை கண்டிப்பாக பிரதிஷ்டை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ஓரமாக போய்க்கிறாராம். அந்த இடத்துல நகர்ந்துக்கிறாராம் குருவாயூரில். ஸோ மம்மியூர் சிவபெருமான் அங்கே நடந்து பகவான் இங்கே வர்றதுக்காக அங்கே மம்மியூர் சிவன் கொஞ்சம் ஓரம் போனாராம். ஸோ அதான் குருவாயூருடைய சிறப்பு. ஸோ இங்கேருந்து துவாரகா, ஸோ இந்த லீலாவில் எல்லாம் கனெக்டட். ஸோ இதுதான் சிறப்பு. லாஸ்ட் டைம் இங்கே வந்தோம், கதை கேட்கல, ஏதோ தெரியும், பட் வேகாக தெரியும், ஒன்றுமே தெரியல, எதுக்கு சரடை இருக்குது என்ன தெரியல. நம்ம இருக்கிற கொஞ்சம் லிமிட்டட் இல்லை, கொஞ்சம் கெஸ் பண்ணோம், பட் சாதுக்கள் இல்லை. ஸோ இன்றைக்கி பகவான் கிருபையினால் நேற்றுக்கு நம்ம அந்த சௌசட் சமாதி உள்ள மகான்களை சுற்றி வந்ததுனால அவருடைய ஆசீர்வாதத்தில் என்னவோ தெரியல, இப்போ அங்கங்கே நம்மளுடைய சாதுக்கள் கிடைக்கிறாங்க. அவங்கவுங்க இந்த கதையை ரொம்ப இவெல்லாம் ரசிக்க பக்தர்கள், பெரிய ரசிகர்கள், கிருஷ்ணனுடைய ரசிகர்கள். ஸோ அவள் சொல்லும்போது அந்த சுவை டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ போய் அந்த உத்தவரும் விதுரரும் இங்கே மீட் பண்ணாங்க. அப்புறம் இங்கே மீட் பண்ணிட்டு தான் விதுரர் கிளம்பி மைத்திரேயர் பார்க்க போகிறார். ஸோ அதையும் நம்ம அதோடைய சின்னத்தை இங்கே பார்த்துக்கலாம். அது பிரதீக்னு சொல்லுவாங்க, அதை பார்த்துக்கலாம். அந்த சரண சின்னங்கள் உத்தவருடைய சரணங்களுடைய பிரதீக். ஆனால் உத்தவர் இங்கே வந்துட்டு போயிருக்கார் அப்படின்றதுக்காக அந்த சின்னத்தை அங்கே செதுக்கியிருக்காங்க. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதை சேவிச்சுட்டு அப்போ இங்கே உத்தவர் ஞான குதடி அப்படின்னு நம்ம விடை பெற்று அடுத்த இடத்துக்கு போகலாம். இங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் கட்டியிருக்காங்க. இதில் பார்த்தோன்னா மேலே கோபி உத்தவ் சம்வாத், கோபிகளுக்கும் உத்தவ்ஜிக்கும் நடந்த சம்வாதம் இடம் அப்படின்றதுக்காக நினைவு சின்னமாக இந்த பிளாட்ஃபார்ம் கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த பிளாட்ஃபார்மில் 2 பேர் கை கூப்பின்னு உட்காந்துருக்காங்க. ஒன்று இடது பக்கம் விதுரர், வலது பக்கம் உத்தவர், நடுவில் ஒரு மரம் இருக்குது. ஸோ அண்ட் கீழே ஒரு பாதங்கள் இருக்குது, கீழே இங்கே பாதங்கள் இருக்குது. ஸோ அப்படின்னா இந்த இடத்துல 2 லீலா நடந்திருக்கு. அதோடைய நினைவு சின்னம் இந்த பிளாட்ஃபார்ம். அந்த சின்னங்கள் சரண சின்னங்கள், உத்தவருடைய சரண சின்னங்கள். அப்படின்னா உத்தவர் இங்கே வந்ததுக்கு ப்ரூஃப் வந்திருக்கார் அப்படின்னு நம்மளுக்கு காட்டுறதுக்காக இந்த இடங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த 2 லீலையை இந்த ஞான குதடி அப்படின்ற இடத்துல நம்ம பார்க்குறோம். பார்த்துட்டு இந்த பஞ்சமுக ஹனுமார் கோவிலுடைய ஹனுமானுடைய ஆர்த்தி நம்ம பார்த்துட்டு ஞான குதிரையிலேன்னு புறப்படுறோம். ஆனால் புறப்படுறதுக்கே மனசு இல்லை, அந்தளவுக்கு சிறப்பான ஒரு ஸ்தலம். ஸோ அதுக்குடைய சங்கம் பஞ்சமுக ஹனுமானுடைய கிருப்பை. ஸோ ஹனுமானை சேவிச்சுட்டு அவர்கிட்ட கிருஷ்ண பக்தி நல்லா வரணும் அப்படின்னு வேண்டிட்டு நம்ம இங்கேருந்து புறப்படுறோம் அடுத்த இடத்துக்கு.